ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு ரியலான விஷயந்தான் நான் பேசுகிறேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், போகிறேன், வர்றேன், வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு என்னால் ஃபிக்ஸ் பண்ணி என்னால் செய்ய முடியல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்தந்த வேலையை இந்தந்த டைமுக்கு நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நல்லதை மட்டுமே செய்யுங்க. ஏதோ என்ன இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நல்லதை மட்டும் செய்யுங்க. ஒரு வீட்டில் எல்லாரும் ஒத்துழைச்சி ஒரு எக்ஸாம்பிள் சாமி கும்பிட்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அது மாதிரி செய்யும்போது எல்லாரும் ஒத்துழைச்சி வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த வீடு செழிப்பாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க, லைவ் எல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் கட்டி க்ளீன் பண்ணி பெருக்கி வாரிட்டு ப்ளஸ் வீடியோ எடுத்துட்டு நிறைய செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், அதுங்க பராமரிக்கணும், அதுக்கு உரம் கொடுக்கணும், சமையலும் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நடுவில் என்னோடய ஒர்க்கு ப்ரெஷர் ஒன்றும் பெருசாக இருக்குது. என்னால் அந்த ஒர்க்கும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், வீடியோவும் எடுத்து போடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டால் அதுவும் நல்லா போகணும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதை யோசித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா. நம்ம வீட்டில் பெருசாக டிவி வேணும், இது வேணும், அது வேணும்னு எந்த ஆசையும் நீங்கள் படாதீங்க. நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் நிறைய நாள் என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு நாள் பூ பறிக்காமல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. எங்கள் மருமக இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. தேவைக்கு அப்பப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு அடிக்கடிக்க போவாங்க. அந்த நாளில் என்னால் ஒண்டியாக எடுத்து செய்ய முடியல, சமைக்கவும் முடிய மாட்டேன்னுது. அதனால்தான் நீங்களும் சமையல் அறையை காட்டுறேன், நீங்களும் பார்க்குறீங்க. சாமான் தொலைக்கி எடுத்து கழுவி அவ்வளோ ஒர்க்கும் செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் போய் ஒர்க்கு செஞ்சுட்டு வீட்லேயும் செய்யணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு பெண்கள் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக இருக்க பழகிக்குங்க. அவங்க என் பேரனோட சந்தோஷமாக பேசணும், சிரிக்கணும் அப்படின்னு கொள்ள ஆசை எனக்கு. அது எதுவும் எனக்கு நிறைவேறதில்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்னால் குழந்தைய பார்க்காம இருக்க முடியறதில்ல. ஏன்னா அன்பு தான் முக்கியம். நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம வருவாங்க கஷ்டப்பட்டுக்குவாங்களோ அப்படின்ட்டு நான் எதையும் சொல்கிறது கிடையாது. எல்லாமே எங்கள் பையன்தான். அது மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்னென்ன சொல்லணும் செய்யணும், எப்படி வாழ்க்கையை எப்படி வாழணும், கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து வாழ பழகிக்குங்க. ரியலாக சொல்கிறேன். ரியலாக நான் இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, ஃபுல்லாக வெளிப்படையாக சொல்ல முடியாது. இருக்கிறத கொஞ்சத்தை மட்டும் சொல்கிறேன். கஷ்டம் மட்டும்தான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் அதெல்லாம் கூட வீடியோவில் போடுறது தப்பு. ஓரளவு சொல்கிறேன். கஷ்ட நஷ்டம் நான் நிறைய பார்த்துருக்கேன். யாரோட தயவுலையும் நம்ம வாழக்கூடாதுன்னு ஒரு வெறித்தனத்தில் கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து வெயிலில் நான் போய் மேலே போய் வீடியோ எடுக்கலான்னு போனேன். 4 முறை எடுத்தேன். ஒரு வீடியோ போடுறதுக்கு 4 முறை 5 முறை போயிட்டு வந்தேன். எடுக்க முடியல. என்னோடய ஹெல்த் கண்டிஷனும் ஒத்துழைக்கலை. எனக்கு டெய்லி தலைக்கு தண்ணி குளித்து தலை மண்டை பொடிச்சல். ஒரு விஷயம் பேசணுன்னாலும் ரொம்ப யோசித்து தலைவலி, ரொம்ப தலைவலிக்கும். லைவில் கூட பேசணுன்னா கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி அது என்ன சொல்கிறாங்க அதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது கூட எனக்கு வராது. அதுக்கடுத்து ரொம்ப கொஞ்சம் நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு படிச்சுனா மட்டும்தான் நான் கரெக்டாக கடகடன்னு படிச்சிடுவேன்.
அந்த மாதிரி ஒரு தலைவலியாக இருக்கும் எனக்கு. தலைக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி தலையில் மண்டை குடைச்சல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் பார்த்தேன், எத்தனையோ பார்த்தோம், எதுவும் இல்லை, நல்லா இருக்குன்றாங்க. சுகர் மட்டும் லைட்டாக இருக்குன்றாங்க. அதனால் சுகரு வந்து இதுவில் வச்சுக்கணும், நீங்கள் வந்து டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து சுகரு ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு சுகரை எப்படி எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயன்றதை அவங்களுக்கு வீடியோவில் போடுறேன். அது ரியலானது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அதுபோல் நீங்கள் செய்யுங்க. வீட்டில் ஹெல்த்து பெனிஃபிட்டான நிறைய மூலிகை செடிங்க இது மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதையெல்லாம் இப்போ சுகருக்கு தேவைன்னா அதுக்கு ஒரு செடி வச்சுருக்கேன். இதயம் நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செடி வச்சுருக்கேன். இதயத்துக்கு எலும்புக்கு உறுதியான அதுக்கு ஒரு செடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய செடி, அந்த செடியோட மகிமையை நிறைய நாள் சொல்லணும்னு நினைக்கிறேன், டைம் கிடைக்கிறதில்ல எனக்கு. இந்த பூக்களையே அறுவடை பண்ணி போடணுன்னாலும் எங்கள் மருமக கொஞ்சம் பறித்தாங்கன்னா அதை நான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுவேன். எங்கள் மருமக ஒரு வாராச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்க. அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வந்தாங்கன்னா அந்த இப்போது அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க, நம்ம வந்து இதை எடு அதை எடு, ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லாத நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்மளையே நம்ம பிள்ளையை நம்பி நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் நம்ம அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அந்த மனசு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் அது பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை, சரிங்களா? அதுபோல் நம்ம மருமக கொஞ்சம் சின்ன பொண்ணு, தப்பு இருந்தாலும் எடுத்துக்கணும், பெரியவங்க ரைட் இருந்தாலும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் போகிறேன். எங்கள் பசங்கக்கிட்ட ரொம்ப பாசத்தை குத்தி வளர்த்தேன் நான். எங்கள் பசங்க ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்க போல் உலகத்தில் யாருமே கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு நல்லவங்க. இன்றைக்கும் நான் சொன்னால் கேட்பாங்க, அவங்க நல்லா இருக்கணும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்களை எடுத்து போடுறேன் நான். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வளர நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் வந்து உங்களுக்காக அனுதாபம் அப்படியெல்லாம் நான் கேட்கல, ரியலாக இருக்கிறத சொல்கிறேன். அனுதாபத்தால் நான் எதையுமே பெறணும்னு நான் நினைக்க மாட்டேன், நல்லதை மட்டுமே செய்வேன். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா, அவங்கள பாதிக்குதுன்னா அந்த விஷயம் என்றைக்கும் நான் செய்ய மாட்டேன். அதுபோல் நீங்களும் யாருக்கும் கஷ்டம் இல்லாத வீடியோக்கள் போடுங்க. கமெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம உறவுகள் அத்தனை பேரும் சொல்கிறேன், யாருக்கும் கஷ்டமான லைவ்கள் கூட மற்றவங்களுக்கும் சரி, சில லைவ்களில் போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கமெண்டை யாருக்கும் போடாதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேனல் நடத்துகிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து பேசி திட்டி ஏதாச்சும் பேசிட்டு போயிட்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த சேனலே எடுக்கணும், நம்ம தேவையே இல்லை, இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுபோல் அந்த குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பேட் கமெண்ட் இது மாதிரி போடுறவங்க அவங்க காரணமாயிடுவாங்க. அந்த பாவம் எங்கேயும் போகாது, அவங்களையே போய் சேரும், சரிங்களா? அந்த மாதிரி பேட் கமெண்ட் போடாதீங்க உறவுகளே, யாருக்கும் போடாதீங்க. எனக்கு இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை, ஒரு சிலவங்க போட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கு அடுத்து யாரோ எதுவும் நல்லது மட்டும்தான் போடுவாங்க. அதனால் நீங்களும் நல்லதை மட்டுமே செய்யுங்க, நல்லதையே போடுங்க சேனலில். யூடியூப்புக்கு பணிவான வேண்டுகோள், எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறாங்க, உங்களுக்கு போடுறாங்க, போட்டு எல்லாம் வர்றது. யூடியூப் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும். கொஞ்சம் படிக்காத பாமரக்கா கையில் காசு இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறவங்களும் இந்த சேனல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அந்த இல்லாத பட்டவங்களுக்காக நான் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சேனலில் ரொம்ப உதவி பண்ணுறாங்க, அந்த சேனல் ரொம்ப நல்ல மாவு கடைன்ட்டு ஒரு சேனல், அந்த சேனல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி சந்தியா பிரகாஷ்னு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஒரு சேனல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை, அப்படி இருந்தும் அவங்க செய்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க அந்த சேனல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதில் பகிர்ந்துக்கினேன். எனக்கு என்னோடய சேனல் நானும் ரொம்ப எத்தனையோ கஷ்டத்துக்கு நடுவில் ஹெல்த் கண்டிஷன் முடியலைனாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு செடி வளர்க்குறது பெரிய விஷயம். அந்த செடியை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்து அதில் அவ்வளோ விதைங்க, காய்கறிங்க, கீரைங்க, பழங்க, 7 கிலோ 8 கிலோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த அவரைக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். வீடியோ கட் ஆனாலும் கட் ஆகும், நான் சொல்லினே வரேன். கட் ஆகிடுச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலும் வீட்டில் இருக்க ஒரு பெண்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயமோ அது கண்டிப்பாக சொல்வேன். அது நீங்கள் கேட்டு நீங்கள் செடிகளுக்கு உரம் எப்படி கொடுக்கறது, எப்படி வளர்க்குறதுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்களே பார்த்தீங்க. இப்போ ஒரு செடியில் இவ்வளோ நிறைய பழம் இருக்குது. அந்த மிளகா பழம் பழுத்துட்டு இருக்குது. அது கடைக்கு போனால் தான் வாங்க முடியும். அது ஆர்கானிக்காக வளர்த்த ஒரு செடி. அதிலிருந்து வர்ற காய்கறிகள் எல்லாம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நானே சொன்னேன், சுகர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த ஆர்கானிக் உரங்கள் போட்டு நம்ம வளர்த்து ஒரு செடி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம தேவையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். தேவைக்கு ஓடி போய் அங்கே வாங்கணுன்றது பிரச்சனை இல்லை. ஒரு பூ பூத்தா சந்தோஷம், பல பூ பூத்தா, ஆயிரக்கணக்கான பூ பூத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன் எல்லாமே. நீங்கள் தயவு பண்ணி என்னோடய சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் 4000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கு நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது என் பையனோட சேனல். அவர் பண்ணிகிட்ருக்க, நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் முதல்ல முக்கியம். ஒரு விஷயம் பண்ணுறேன் நான். நியாயமாக வாழணும், யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது. இதுதான் நம்ம கையில் இருக்கிற சொத்து, இதை வச்சு வாழணும். அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கணுன்ட்டு நல்லதையே செய்கிற என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனிய மதிய வணக்கம்.